வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். அதாவது மயிலிறகு, மயில் ரெக்கையை பற்றி சொல்ல போறேன் ஷார்ட்டா. மயில் ரெக்கையில் பாருங்க, பல கலர் இருக்கும். ஆமா, விதவிதமான வண்ணம். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல், சாதாரண விஷயம் இல்லை. ஆராய்ச்சி செய்தோம்னா அதை பத்தி எவ்வளவு சொல்லலாம். வீட்டில் ஒரு பிரச்சனை வரவா, நான் மக்கள் ஆய்வேன், சோஃபா பாரு இப்படி இருக்குது, எங்கன்னா போவேன், 80,000 60,000 எஸ்டிமேட் போடுவான் உட்காந்து. நான் ஒன்று இந்த மாதிரி திருஷ்டி பூச்சாளெல்லாம் வருவான், கண்வமல் பூச்சவங்களாம் வருவான். நம்ம சாப்பிட்றப்ப முக்கியமாக வந்தானா நம்ம ஏதோ 5-6 முருங்காய் தான் சாப்பிட்டுன்னு இருப்போம். எவ்வளோ முருங்காய் சாப்பிட்றான் அவன். மறுநாள் தான் வயிறு கேஸ்ட்ரிக் வந்துடும், பிரச்சனை வந்துடும், சாப்பிட முடியாது. எது எத்தாலும் பார்த்தோன்னே கும்பிட்டல். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சரியான வைத்தியம் என்னடானா, இந்த மயில் ரெக்கை இருக்குது பாரு, வீட்டு என்ட்ரன்ஸுக்கு நேராக உள்ளோம் 2 ரெக்கையை வச்சுடுங்க. ஆமாம், எப்படி கிராஸ் பண்ண மாதிரி வைங்க. பிரமாதமான வேலை காட்டும். மயில் சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், பாம்பியை துரத்தி அடிக்கும். பல விசித்திரமான வேலைலாம் செய்யக்கூடியது. முருகப்பெருமானுடைய வாகனம் மயில். அந்த ரெக்கையை வச்சுட்டீங்கன்னா, இறகை வச்சுட்டீங்கன்னா, மயில் தோகையை வச்சுட்டீங்கன்னா, அந்த திருஷ்டி எல்லாம் வரவே இப்படி பார்ப்பான். வீட்டை என்ன மாதிரி கட்டிக்கிறான், அது வாங்கிடும் அவன் கண்வமல. ஆகவே 2வது குழந்தை இருக்கு, ஏதோ பத்தின்னு இருக்குது, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, சும்மா அந்த மயில் இறகுல அப்படி நீங்க தடவி விட்டா, நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மசூதியில கூட இந்த பாய் அவர் என்ன செய்வாருன்னா, குழந்தை இட்டு போனோம்னா அந்த மயில் ரெக்கையிலேயே துவா பண்ணி விடுவார். அதுக்கு அவ்வளோ பவர். ஆமா, அந்த சுவாசம், அந்த வைப்ரேஷன், அதெல்லாம் அவ்வளோ பண்ணோம். அதே மாதிரி நீங்க சும்மா 2-3 ரெக்கையை வச்சுக்கின்னு அந்த குழந்தை உடம்ப சும்மா அப்படியே தடி விடுங்க, உடம்புல இருக்கிற திருஷ்டிலாம் ரிமூவ். ஆகவே இதெல்லாம் எளிய பரிகாரம், சிலருக்கு தெரியாது. அதாவது சிம்பிள் என்னன்னா, உடம்பு சரியில்லை, கை கால் விட்டு போகுது, கேஸ்ட்ரிக்கு, அது அடியோட ஒழிக்கணும்னா டெய்லி தண்ணியில ஒரு சும்மா ஒரு சீரகம் கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வந்தா கேஸ்ட்ரிக் அடியோட அவுட். சீரகம் எவ்வளோ, ஒரு 50-100 பதம் ஆக போகுது. ஆகவே சிம்பிள் வைத்தியம், கிரேட் ரிலீஃப். ஆமா, வணக்கம்.